காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றது உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் எத்தகைய சூழலில் இந்த படுகொலை நடைபெற்றது என்பதை காட்டும் வகையிலே இந்த காணொளி உள்ளது. எப்படி புல்வெளியிலே நாலா பக்கமும் சுற்றுலா பயணிகள் பல்வேறு விளையாட்டுகளிலே ஈடுபட்டு தங்களை மகிழ்ச்சி அடைய செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும், அதே சமயத்திலே தீவிரவாதிகள் நட்ட நடு புல்தரையில் தடுப்பதற்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில் அப்பாவி தீவிரவாதிகளை மிகவும் அருகில் நின்று சுட்டு கொள்கிறார்கள் என்பதை காட்டும் வகையிலும் இந்த காணொளி அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் தங்களுடைய மகிழ்ச்சிக்காக காஷ்மீருக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே எதிர்பார்த்ததெல்லாம் அங்கு இயற்கை காட்சிகளை அனுபவிக்க வேண்டும், விளையாட்டுகளிலே ஈடுபட வேண்டும், சுற்றுச்சூழலை அனுபவிக்க வேண்டும், நல்ல குளிரான சீதோஷ்ண நிலையை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த இடத்திலே இப்படி தீவிரவாதிகள் நட்ட நடு புல் தரையில் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொள்கிறார்கள் என்று எத்தகைய கொடூரமான செயலிலே தீவிரவாதிகள் ஈடுபட்டார்கள் என்பதை காட்டும் விதமாக உள்ளது. அக்கம் பக்கத்திலே உள்ள இடங்களிலே மறைந்திருக்கும் சுற்றுலா பயணிகள் வீதியில் உறைந்து என்ன செய்வது என்பதே தெரியாமல் கிலி அடைந்திருக்கிறார்கள். எப்படி அங்கிருந்து தப்பி ஓடுவது என்பதை அவர்கள் முடிவு செய்து கொண்டு அங்கிருந்து விரைவாக வெளியேற வேண்டும் என முதியோர் மற்றும் பெரியவர்கள் ஆகியோரை அங்கிருந்து அழைத்து செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கும் சூழலிலே சில சுற்றுலா பயணிகள் இந்த வீடியோவை தங்கள் மொபைலிலே எடுத்திருக்கிறார்கள். அந்த காணொலியை தான் நாம் இப்போது திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி அந்த இடத்திலே பல்வேறு விளையாட்டுகளுக்கான ஏற்பாடுகள் சுற்றுலா பயணிகளுக்காக செய்யப்பட்டுள்ளது. சுற்றுப்புறம் உள்ள பகுதிகளிலே எப்படி அடர்ந்த பைன் மரங்கள் உள்ளன என்பதை காட்டும் வகையிலே இந்த காணொலி அமைந்திருக்கிறது. நட்ட நடுவிலே புல்வெளியிலே தீவிரவாதிகள் இது போன்ற சுற்றுலா பயணிகளை, அப்பாவிகளை சுட்டு படுகொலை செய்கிறார்கள். அத்தகைய ஒரு கொடூரமான காட்சியை தான் இங்கே அரங்கேற்றி இருக்கிறார்கள் தீவிரவாதிகள். அதை அங்கிருந்து தப்பிச் செல்லும் சூழலிலும் சில சுற்றுலா பயணிகள் தைரியமாக தங்களுடைய மொபைல் போனிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கின்றன. மேலும் சில காணொளி காட்சிகள் கூட வெளியாகி இருக்கின்றன. ஆனால் அவை ரத்த வெள்ளம் கொடூரம் என்பதை காட்டும் வகையிலே இருப்பதால் அது பொதுமக்களுக்கு காட்டக்கூடிய அளவுக்கு தகுதியானதாக இல்லை. ஆனால் இந்த காணொளிகளிலே நீங்கள் பார்க்கலாம் எப்படி சுற்றுலா பயணிகள் நாலா பக்கமும் பவுன்சி என சொல்லப்படும் குதித்து விளையாடும் விளையாட்டை சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். புல்வெளியிலே அமர்ந்து தேநீர் அருந்துவது, உணவுகள் அருந்துவது போன்ற நடவடிக்கைகளிலே பல்வேறு சுற்றுலா பயணிகள் ஈடுபட்டிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் நடுவிலே இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறது, தீவிரவாத படுகொலை நடைபெற்றிருக்கிறது. பிற சுற்றுலா பயணிகளின் கண் எதிரிலேயே இந்த படுகொலை நடந்திருப்பது எத்தகைய கொடூரம் என்பதை காட்டும் வகையில் தான் இருக்கிறது இந்த வீடியோ. எப்படி இந்த இடத்துல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என பார்க்கலாம். கம்பி மூலமாக சக்கரங்களை கட்டி சுற்றுலா பயணிகள் உயரமான இடத்திலிருந்து கீழே பள்ளமாக உள்ள இடம் வரை சறுக்கி விளையாடுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே இதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு நடுவில் தான் இந்த கொடூர கொலை நடைபெற்றிருக்கிறது. இங்கே பார்க்கலாம் எப்படி உயரமான இடத்திலிருந்து கம்பி கட்டப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சக்கரத்தை கட்டி அதன் மூலமாக சுற்றுலா பயணிகள் ஹெல்மெட் போன்றவற்றை அணிந்து இங்கிருந்து சறுக்கி செல்கிறார்கள். இப்படி அவர்கள் மகிழ்வதற்காகத்தான் இந்த புல்வெளியிலே அனைத்து ஏற்பாடுகளும் இருந்தன. ஆகவேதான் சுற்றுலா பயணிகள் எந்த விதமான கவலையும் இன்றி இங்கே தங்களுடைய விடுமுறையை ஆனந்தமாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் குதித்து விளையாடுவது மற்றும் புல்வெளியிலே அமர்ந்து சூரிய ஒளியிலே அமர்ந்து தேநீர் அருந்துவது, உணவு அருந்துவது போன்ற நடவடிக்கைகளிலே சுற்றுலா பயணிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் தான் அருகில் உள்ள அடர்ந்த மரங்கள் அடங்கிய பகுதியிலிருந்து பைன் மரங்கள் இங்கே அதிகமாக வளர்ந்திருக்கின்றன. அந்த அடர்ந்த காட்டு பகுதியிலிருந்து வந்த தீவிரவாதிகள் தான் இந்த பைசரன் புல்வெளியிலே இத்தகைய படுகொலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள். அங்கே அவர்களை தடுப்பதற்கு யாருமே இல்லை, சுற்றுலா பயணிகளை காப்பதற்கு யாருமே இல்லை என்கிற நிலையில்தான் அப்பாவி சுற்றுலா பயணிகள் தங்கள் உயிர்களை இழந்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே இத்தனை பேர் கொல்லப்பட்ட சம்பவம் தான் உலகம் முழுவதும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படி இஸ்ரேல் நாட்டிலே கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தினார்களோ அதே போலவே இங்கு
தங்களுடைய விடுமுறை நாளை மகிழ்ச்சியாக கழித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளுக்கு நடுவே தீவிரவாதிகள் ஊடுருவி அங்கே மற்ற சுற்றுலா பயணிகளின் கண் எதிரிலேயே இப்படிப்பட்ட படுகொலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடூரமான காட்சி தான் அங்கு அரங்கேறி இருக்கிறது. அதற்கு முன்பு எப்படி மகிழ்ச்சியாக அங்கே சுற்றுலா பயணிகள் தங்களுடைய விடுமுறையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும், துப்பாக்கி சூடுக்கு பிறகு எப்படி பீதி அடைந்து அங்கே வெளியேறுகிறார்கள் என்பதும், எவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடைபெற்றது என்பதை காட்டும் விதமாக உள்ளது. இது போன்ற படுகொலை நடந்த பிறகு காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகள் வருவார்களா, அச்சத்திலே வராமல் போய்விடுவார்களா என்ற கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பாக இந்த ஒரு புல்வெளியில் மட்டுமே எத்தனை சுற்றுலா பயணிகள் தங்களுடைய விடுமுறையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளிலும் தங்கள் சுற்றுலா விடுமுறையை ஆனந்தமாக கழிப்பதற்காக பயணிகள் இங்கே வருகிறார்கள். எந்த அளவுக்கு அவர்களால் இங்கு சுற்றுலா வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பவர்களுக்கு பயன் வருமானம் இருக்கிறது என்பதையெல்லாம் காட்டும் வகையில் தான் இந்த காட்சி உள்ளது. திடீரென அந்த புல்வெளியிலே ஏற்பட்ட துப்பாக்கிச் சூடு காரணமாக அத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த உயிரிழப்பு காரணமாக இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமே கண்டனம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அங்கு இருந்தவர்கள் அனைவருமே அப்பாவி சுற்றுலா பயணிகள் விடுமுறையை கழிப்பதற்காக காஷ்மீருக்கு வந்து அங்குள்ள இயற்கை சூழலை ரசித்து அங்குள்ள விளையாட்டுகளிலே தங்களுடைய பங்களிப்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். அமைதியாக மகிழ்ச்சியான சூழலிலேயே சுற்றுலா பயணிகள் விளையாடி கொண்டிருந்த இந்த புல்வெளிதான் பின்பு தீவிரவாதிகளின் கொடூரத்தால் ரத்த வெள்ளமாக மாறியிருக்கிறது. இத்தனை உயிர்கள் பலி போயிருக்கின்றன. அதற்கான காட்சிகள் இதுவரை வெளிவராமல் இருந்தன. புதிய தலைமுறை அந்த காட்சிகளை பெற்று தற்போது நமது புதிய தலைமுறையின் நேயர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக எத்தகைய சூழல் இருந்தது என்பதை காட்டும் வகையிலே இந்த காணொலியை வெளியிட்டுள்ளது.